ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீடு மில் மேனேஜ்மெண்ட்டோட பெனிஃபிட் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபீடு மில்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறோம். லைக் சிக்குக்கு ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா, லேயருக்கு ஒரு ஃபார்முலா, க்ரோயருக்கு ஒரு ஃபார்முலா, அந்த மாதிரி நம்ம எத்தனை ஃபார்முலா வேணாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்டென்ட் பேஸ்டு ப்ரொடக்ஷன் பண்ணலாம். எனக்கு எவ்வளோ தேவைன்னு உங்களோட சூப்பர்வைசர் கேட்டு அந்த இன்டென்ட் அப்ரூவ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷனை பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட சாஃப்ட்வேருக்கு உள்ள போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபார்முலாஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் எவ்வளோ ரா மெட்டீரியல் போடுறோம், எவ்வளோ மெடிசன்ஸ் போடுறோம், எவ்வளோ குவான்டிட்டிங்கிற நீங்கள் ரா மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிக்கலாம், மெடிசன் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணலாம்னா கேட்ராக்கில் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் இருக்கும். இங்கே போனீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், மெடிசன்ஸுங்கிறது இங்கே வச்சுக்கலாம். நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபீடெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஃபீடு ஃபார்முலாஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே போய்ட்டு நமக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்கும், ரா மெட்டீரியல் ஒரு டன்னுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ மெடிசன் யூஸ் பண்ணுறதை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அவுட்புட்டு உங்களுக்கு எவ்வளோ வருங்கிறது பண்ணிக்கலாம். இன்னொன்று இதோட பெனிஃபிட் என்னென்னா இதோட காஸ்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கிரியேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ இருக்கும். அதை வச்சு இப்போ நீங்கள் இந்த டன்னை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஜிக்கு எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்க்ளூடிங் உங்களோட கிரைண்டிங் சார்ஜ், அட்மின் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டோட இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. நீங்களே அதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இது மூலிமா உங்களோட ஃபார்முலாவை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ காஸ்ட் வருதுங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ரொடக்ஷனில் நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று டைரக்ட், இன்னொன்று ஷெடியூல் பண்ணி பண்ணுறது. இப்போ இந்த செட்டுக்கு எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஷெடியூல் பண்ணியும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று போகிறேன் அப்படின்னா எந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு நான் ஷெடியூல் பண்ணியும் பண்ணலாம், டைரெக்டாகவும் பண்ணலாம். ஸோ ஷெடியூல் பண்ணி பண்ணேன் அப்படின்னா எந்தெந்த செட்டுக்கு எவ்வளோ நம்ம பண்ணுறோம். இப்போ ஃபார்ம் 1 அப்படின்னா அதுக்கு எத்தனை 10 பண்ணுறோம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். டைரெக்டாகவும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த 2 கான்செப்ட்டுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபீடு காஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம அரைக்கலாமா வேணாமா, இல்லை இதில் சேஞ்ச் பண்ணலாமான்னு இருக்கும். பட் இந்த ஃபார்முலாலே உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களோட நியூட்ரிஷன் வேல்யூவும் இருக்கும். உங்களோட நியூட்ரிஷன்லாம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட நியூட்ரிஷன் வேல்யூவும் உங்களோட ஃபார்முலாவில் இங்கேயே இருக்குது. இந்த ஃபீடுக்கு என்ன நியூட்ரிஷன் வரணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை பேட்ச் இன்வென்ட்ரியும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி இப்போது கிரியேட் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மகிட்ட ரா மெட்டீரியல் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி ஏதாவது இன் அவுட் வந்துச்சா, இன்றைக்கி ஏதாவது வெளியில் எங்கேயா போயிருக்கா, அவுட் ஏதாவது இன்னும் ஏதாவது வந்திருக்கு, வெளியில் ஏதாவது போயிருக்கு, அதேமாதிரி இன்றைக்கி யூசேஜ் எவ்வளவு, ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, கண்டி பேக் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, க்ளோசிங்கே எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அதோட ரேட் என்ன, இன்றைக்கி அதோட காஸ்ட் என்னங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி நீங்கள் 969 கிலோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஸ்டாக் 69 நாளைக்கு வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே இருக்குது. இதே மாதிரி ரா மெட்டீரியல் ப்ளஸ் மெடிசனுக்கான ஸ்டாக் ரிப்போர்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரியல் டைமில் உங்களோட ஸ்டாக்கோட காஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறதையும் உங்களோட அந்த ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லேப் ரிப்போர்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரிப்போர்ட்டிங்கில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரிப்போர்ட் இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ரீட்டைல் ஸ்டாக் எடுத்திங்கன்னா எங்கிட்ட ஒவ்வொரு மெட்டீரியல் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அதோட இன் அவுட் ஒன்று, இன்றைக்கி க்ளோசிங் பல்ஸ் எவ்வளோ இருக்குது, அது எத்தனை நாளைக்கு வருங்கிறத செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்னு எடுத்தீங்க அப்படின்னா நான் ப்ரொடக்ஷன் பண்ண ரிப்போர்ட்டுன்னு எடுத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பை ஃபீடுன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நான் க்ரோயர் ஃபீடு இந்த மந்த்து எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 55 டன் பண்ணியிருக்கேன். அதுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி லேயர் ஃபீடுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், டோட்டலாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி ஃபார்முலா வைஸும் நான் எவ்வளோ டன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் இது வரைக்கும் இந்த மந்தில் ஃபுல்லாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க, டோட்டல் எத்தனை பேட்ச் என்ன, அதோட ஃபார்முலா என்ன, டோட்டலாக ரா மெட்டீரியல் மெடிசன் காஸ்ட் என்ன, குவான்டிட்டி என்ன, டோட்டலு ஈல்டு பர்சன்டேஜ் என்ன, டோட்டலாக அதோட காஸ்ட் பர் கேஜி எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ரொடக்ஷனுக்குமே ஆக்சுவல் காஸ்ட் உங்களுக்கு எவ்ரிடே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஃபீடு காஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டன் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு காஸ்ட் என்ன அப்படிங்கிறது வரும். அது இல்லாமல் நீங்கள் பண்ண ப்ரொடக்ஷனுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு, அதுலேருந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற இதையும் எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்பயே உங்களோட கிரைண்டிங் சார்ஜ், அட்மின் காஸ்ட்டு, ஈபி காஸ்ட்டோட மொத்தமாக வச்சு இதோட காஸ்ட்டை நீங்கள் டெரைவ் பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சுவல் காஸ்ட்டு. ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தது டெரைவ்டு பிஃபோர் ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி அதை பார்த்தீங்க. இங்கே பார்க்கறது ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்குறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லையும் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பேக் ட்ராக் பண்ணிட்டு இந்த ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் மெடிசன் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக ஃபீடு மில்லில் வச்சுருக்க இது உங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட பேக்கேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபீடு மில் மட்டும் வச்சுருக்கேன், சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னா மட்டும் போதும் அப்படின்னா மந்த்லி நீங்கள் 6000 பே பண்ணணும். உங்களுக்கு 15 days ட்ரையல் கொடுப்பாங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆக்சுவல் லிட்டர் பேக்கேஜ் போனீங்க அப்படின்னா உங்களோட நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின், அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த பேக்கேஜில் மேனேஜ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா
ப்ரீமிக்ஸ் ப்ரொடக்ஷன் அதே மாதிரி இப்போது நான் பேட்ச் அண்ட் டன் ரெண்டையுமே நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், ரெண்டையுமே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த இதையும் பண்ணலாம். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட் ரிப்போர்ட்டும் நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணி அதோட இது மாய்ச்சர் என்ன வேணும் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த பேக்கேஜில் நீங்கள் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா எங்களோட கன்சல்டன்ட் பொலிட்ரி கேரோட எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் பேசலாம். அதுக்கான லிங்க் இங்கே இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். இது இல்லாமல் எங்களோட சேல்ஸ் நம்பர் இருக்குது. நீங்கள் இதுக்கு வந்து டைரெக்டாகவும் நீங்கள் கால் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.